ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்னைக்கு நம்ம திருப்போரூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் துரியோதனன் படுகலம் தான் பார்க்க வந்திருக்கோம். ஏற்கனவே போட்ட அர்ஜுனன் தபசு பார்க்காதவங்க பாருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த துரியோதனன் ஏன் மாண்டார், அதற்கான மையப்புள்ளி யாரு, இதை தான் பார்க்க போகிறோம். துரியோதன் இறக்கிறதுக்கான முழு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சகுனியை தான் சொல்லணும். ஸோ சகுனிக்கு ஏன் இந்த மாதிரி அவரை இவங்களோட வம்சத்தை சீர்குலைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதுக்கு நம்ம முதல்ல கதையை பார்ப்போம். காந்தார நாட்டு அரசர் சுபலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவங்களோட மகள் தான் பார்த்தீங்கன்னா காந்தாரி. அவங்களுக்கு 100 சகோதரர்கள் இருந்தாங்க. இதை மாதிரி இருக்கும்போது காந்தாரிக்கு முதல் கணவன் இதை மாதிரி திருமணம் செய்து வைக்கிறாங்கன்னு போது அந்த கணவன் இறந்து விடுவார் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ அந்த ஜோதிட சாஸ்திரத்துக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆடு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்ததே பார்த்திங்கன்னா அந்த ஆடை வெட்டிடுறாங்க. இப்போ சாஸ்திரப்படி அந்த ஆடு இறந்துடுதுன்றதால இப்போ அவங்களோட அந்த தோஷம் நீங்கிடுது. அடுத்தபடி அவங்க மனம் முடிக்கிறாங்கன்னு போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு சாஸ்திரப்படி இந்த ஒரு சம்பிரதாயத்தை செய்திடுறாங்க. இது தெரியாம பீஷ்மர் என்ன பண்ணிடுறாரு, திருதராஷ்டிரருக்கு பெண் கேட்டு காந்தாரியை கேட்டு காந்தார நாட்டுக்கு போறார். அதுக்கப்புறம் அங்க காந்தாரிய திருதராஷ்டிரருக்கு மனம் முடிச்சு அவங்க வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு ஒற்றர் பார்த்தீங்கன்னா பீஷ்மர் கையில இந்த விஷயத்த சொல்றார். என்னன்னா, காந்தாரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆடுக்கு மனம் முடிக்க வைக்கப்பட்டு ஆடு பலி கொடுக்கப்பட்டு அந்த தோஷம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. சாஸ்திரப்படி இப்படி பார்க்கும்போது அந்த காந்தாரின்றவங்க ஒரு விதவை அப்படின்ற மாதிரி பீஷ்மருக்கு தெரிய வருது. இது வெளியில தெரியும் போது நம்மளோட குலத்துக்கு அவமானம் அப்படின்ட்டு பீஷ்மர் என்ன பண்றாரு, இந்த விஷயம் தெரியவே கூடாதுன்னுட்டு அந்த சுபலன் அந்த மகாராஜா அவங்களோட இருக்க வாரிசுகள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறையில் போட்டு அடைச்சி வச்சிடுறாரு. ஸோ இதை மாதிரி சிறையில் அடைச்சிடுறதால இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஸோ நம்மளோட இளவரசியாக வந்திருக்க இந்த காந்தாரி விதவையே இல்லை, விதவைன்ற விஷயம் வெளியில் தெரியாமல் போயிடும் அப்படின்ட்டு பீஷ்மர் செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம்தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த துரியோதனன் மாள்வதற்கான ஒரு புலையார் சொல்லின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை மாதிரி இருக்கும்போது அந்த காந்தார நாட்டு அரசன் சுபலன் என்ன சொல்கிறாரு, சிறையில் அடைச்ச பிறகு இவங்களுக்கு உணவு கொடுக்காம இருக்கக்கூடாது, அதை மாதிரி கொடுக்காம இருந்தால் பாவம் சேரும்ட்டு பீஷ்மர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கையளவுக்கான ஒரு சாதம் மட்டும் அந்த 100 ஆண்களுக்கும் சரி அந்த தந்தைக்கும் சரி அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன கிழிஞ்சல் அளவில் இருக்கிற சின்ன ஒரு கிண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, தண்ணி மட்டும் கொடுக்குறாங்க. சுபலன் உடனே சொல்கிறாரு, இதை மட்டும் நம்ம சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தா எல்லாருமே உயிர் வாழ முடியாது. அதனால என்ன பண்ணலாம், எல்லாருமே உயிர் தியாகம் பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருந்து இந்த பீஷ்மர் இதை மாதிரி நம்மளை சிறையில் அடைச்சி என்னோட வம்சத்தை இதை மாதிரி செய்த மாதிரி அவரோட வம்சத்தையும் அவங்க வம்சத்தில் இருக்கிறவங்க இறக்குற அளவுக்கு நம்ம பழி வாங்கணும் அப்படின்ட்டு இந்த சுபலன் பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட இருக்க மகன் கிட்ட சொல்லும்போது கடைசியாக இளைய மகன் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது சகுனி. ஸோ அந்த சகுனிக்கு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய கைப்பிடி அளவு உணவு சகுனிக்கு மட்டும் கொடுத்து வளர்க்குறாங்க. இவங்க யாருமே உணவு சாப்பிடாம தண்ணி சாப்பிடாம அப்படியே காலப்போக்கில் இருந்து ஒவ்வொருவராக மாண்டுட்டே வராங்க. கடைசி ஒரு கட்டத்தில் சுபலன் காந்தார நாட்டு அரசர் சகுனிக்கிட்ட சொல்கிறார், இதை மாதிரி இவ்வளோ பேர் உயிர் தியாகம் செய்து உன்னை பழைக்க வச்சது அவங்களோட வம்சத்தில் இருக்கவங்க அழியணும் அப்படின்ட்டு அவர் சகுனிக்கிட்ட சொல்கிறார். இது உனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட கணுக்காலை பார்த்திங்கன்னா உடைச்சிடுறார். ஸோ நீ எப்பயும் தாங்கி தாங்கி நடக்கும்போது நாங்கள் பட்ட இந்த துயரங்கள், சிறைச்சாலையில் நாங்கள் உணவு இல்லாமல் எப்படி மாண்டோம், இது உனக்கு நினைவுக்கு வரணும். இதை நினைவில் வச்சு உன்னோட மனசில் அந்த பழிவாங்கிற உணர்ச்சி தொடர்ந்து இருக்கணும். இதை மையமாக வச்சு நீ அவங்க கூட இருந்து அவங்களோட அந்த வம்சத்தை அழிக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்க. இதை மாதிரி இருந்துட்டு அனைவருமே இருந்துடுறாங்க. சகுனி மட்டும் பார்த்திங்கன்னா எஞ்சியிருக்கார். கடைசியாக சுபலன் சகுனி கிட்ட சொல்கிறாரு, நான் மாண்ட பிறகு
என்னுடைய விரல்கள் வந்து நீ தாயக்கட்டை மாதிரி செய்து வச்சுக்கோ. தாயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசை கொண்டவர் சகுனி. இதை வந்து நீ தாயமாக செய்து வச்சுக்கோ. நீ என்ன எண் கேட்குறியோ அந்த எண் பார்த்திங்கன்னா என்னோட எலும்புகள் உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபலன் சொல்கிறார். இதை கேட்டவுடனே சகுனியும் அதே மாதிரி தந்தையார் இறந்த பிறகு அவரோட விரல்களை வந்து ஒரு தாயக்கட்டை மாதிரி செய்து வச்சுக்கிறார். எந்த இடத்துல அவர் தாயம் விளையாடும் போதும் என்ன எண்ணிக்கை கேட்குறாரோ அது பார்த்திங்கன்னா அவரோட தந்தையாக இருக்கக்கூடிய அந்த விரல்கள் பார்த்திங்கன்னா காட்டும். அதுதான் இந்த மகாபாரத போரில் ஒரு முக்கியமான சூட்சுமம் நிறைந்த பகுதினே சொல்லலாம். இதை மாதிரி இருந்துகிட்ருக்க நேரத்தில் இந்திரபிரஸ்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குது. பாண்டவர்கள் ஆண்டு வர காலத்தில் அங்கே போயிட்டு வந்த துரியோதனனுக்கு அங்கே இருக்க அந்த மாளிகை அரசெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாயிடுது. இந்த பொறாமையை என்ன பண்ணுறாரு, சகுனிக்கிட்ட வெளிப்படுத்துகிறார் துரியோதனன். ரொம்ப அழகாக இருக்குது, இதை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரி, அதை வந்து உனக்கு நான் அரசராக்குறேன், அவங்கள பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி வைக்கிறார். எப்படி செய்ய முடியும்? அவர்களை நம்ம தாயம் விளையாட கூப்பிடுவோம். பாண்டவர்கள் தாயம் விளையாடுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. கூப்பிட்டுட்டு நம்ம தாயம் விளையாடிட்டே இருப்போம். விளையாட நான் கேட்குற எண்கள் விழும். அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்க சேனை, யானை, குதிரை, பணிப்பெண்கள், நாடு, சகோதரர் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டே வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்ட்டு துரியோதனன் பார்த்திங்கன்னா இதுக்கு சம்மதிக்கிறார். ஆனால் துரியோதனனுக்கு தெரியாது தன்னோட வீழ்ச்சிக்கான ஒரு அடித்தளம் தான் இது நீட்டு. ஸோ சகுனியோட அந்த சூழ்ச்சி தெரியாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டமாக தன்னோட வாழ்க்கையில் தவறுதலான முடிவுகளை வந்து எடுத்துகிட்டே போகிறார். இந்த கூத்து கலைஞர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம கேட்க பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்க நபர்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆழமாக உணரணும். இதுதான் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய இந்த மகாபாரத கூத்தாகட்டும் நாடகங்களாகட்டும் நமக்கு உணர்த்தக்கூடியது. புத்தகங்கள் படிக்கிறாங்க அப்படின்போது புத்தகங்கள் மூலமாக புரியும். இப்போ கிராமங்களில் இருக்க மக்கள் இந்த ஒரு சூழ்ச்சி வந்து ஒரு நாடகமாக நமக்கு நடித்து காட்டும்போது, ஓஹோ இதை மாதிரி நமக்காக சொல்கிறாங்கன்னும்போது நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்களா இல்லையான்னுட்டு ஆழமாக வந்து நம்ம உணர்கிற அளவுக்கு யோசிக்கணுன்றதை வலியுறுத்துகிறாங்க. இதே மாதிரி இருக்கும்போது அந்த விரல்களை வச்சுட்டு இவர் பார்த்திங்கன்னா அந்த பாண்டவர்களை கூப்பிடுறாரு. ஒவ்வொரு கட்டமாக பார்த்திங்கன்னா பாண்டவர்களும் முதல்ல பார்த்திங்கன்னா சேனைகளை வச்சு இழக்கிறாங்க. அடுத்த ஆட்டத்தில் யானைகள் வச்சு இழக்கிறாங்க. அடுத்தது குதிரை. 17வது ஆட்டம் வரும்போது பார்த்திங்கன்னா சகோதரர்கள் கூட வச்சு இழந்துடுறாங்க. தர்மர் தன்னையும் இழந்த பிறகு 17வது ஆட்டம் அது வரும்போது திரௌபதியை பார்த்திங்கன்னா வச்சு அவர் இழக்கிறார். ஸோ இதை மாதிரி திரௌபதியை வச்சு இழக்கும்போது துச்சாதனன் துயில் இழைச்சி கொண்டு வரும்போது அவங்க பார்த்திங்கன்னா அது ஒரு நாடகமாகவே போகும். துயில்னு சொல்லிட்டு அது ஒரு தனி நாடகமாக போகும். கௌரவர்கள், பஞ்சபாண்டவர்கள், அந்த குலத்தில் இருக்க எல்லா பெரியவர்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா திரௌபதி தாயாரை துகில் உரித்து அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. இந்த டைமில் தான் அவங்க என்னை நீங்களே அடிமையாயிட்டீங்கன்னும் போது, நீங்கள் ஒரு அடிமையாக இருக்கும்போது என்னை எப்படி நீங்கள் வைக்கலாம் அப்படின்ட்டு திரௌபதி தாயார் கேட்குறாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா பெண்ணுரிமை வந்து பேசியிருக்காங்க. அதோடு நிறுத்தாமல் தன்னோட கூந்தலை வந்து விரிச்சிட்டு இதை மாதிரி அவமானப்படுத்தின இந்த துரியோதனனை வந்து இறந்த பிறகு அந்த ரத்தத்தை எடுத்து இந்த கூந்தலில் நான் தடவின பிறகு தான் இந்த கூந்தலை நான் முடிப்பேன், இந்த அவமானம் அப்போ தான் எனக்கு போகும் அப்படின்ட்டு திரௌபதி தாயார் பார்த்திங்கன்னா ஒரு சபதம் ஏற்கிறாங்க. இதுதான் பாஞ்சாலி சபதம் சொல்லுவாங்க. இந்த சபதத்தை தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் கூத்துக்கள் நடைபெறும். ஏற்கனவே அரவான் கலபலி பார்த்தோம், அடுத்தது அர்ஜுனன் தபசு பார்த்தோம். இதை மாதிரி ஒவ்வொரு காலகட்டமாக வந்து இறுதியாக இன்றைக்கி நம்ம பார்க்கறது துரியோதனன் படுகளம். இதில் வந்து துரியோதனன் வந்து எப்படி தன்னோட உயிர் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இருப்பார். கிருஷ்ண பரமாத்மா பீமனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைகை காட்டுவார். அப்போ என்ன சொல்வார், இந்த தொடையை தட்டி காட்டும்போது வலது தொடையில் அவரோட உயிருக்குன்னுட்டு பீமன் பார்த்தீங்கன்னா கதாயுத்தால் தாக்குறார். அப்போ அவர் தொடையிலிருந்து, துரியோதனன் தொடையிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தை எடுத்து திரௌபதி தாயாருக்கு அவங்க
கூந்தலில் தடவிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டுட்டு அந்த அம்மனை உள்ளே கொண்டு போவாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மனை வச்சு இந்த கூத்து கலைஞர்களை வச்சு அந்த மகாபாரதத்தை சம்பவத்தை நம் கண்முன் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. இதை மாதிரி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லா கிராமங்கள்லையுமே நடைபெறும். இந்த மகாபாரதத்தை அன்னைக்கு நடந்தது நம்ம யாரும் பார்க்க முடியாது, ஆனால் படிக்க முடியும். ஸோ படிக்கிறதும் முடியாதுன்றவங்க இந்த மகாபாரதங்கள் 18 நாட்கள் நடக்குது அப்படின்னும்போது இந்த கதைகளை தொடர்ந்து பார்க்குறோன்னும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இதன் வாயிலாக நிறைய கருத்துக்கள், கிளை கதைகள், கதைகள் எல்லாமே நம் வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாடமாக அமையும். துரியோதனன் சகுனிக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்து எப்படி கடைசியில் பார்த்திங்கன்னா குடி பறிச்சாங்க அப்படின்றத இந்த கதை பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்களா கெட்டதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம உணர்ந்து நடக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த துரியோதனன் படுகளத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து. துரியோதனன் வணங்காமுடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யாரோட கருத்தையும் நல்ல கருத்தையும் எடுத்துக்கவே மாட்டார், யாருக்காகவும் தலை வணங்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து நம்ம மனசில் பதிகிற அளவுக்கு இந்த ஒரு திருவிழாக்கள் நடைபெறுது. கண்டிப்பாக இந்த திருவிழாக்கள் நாம பார்க்கறது இல்லாமல் நம்மளோட குழந்தைகள் பார்க்குறாங்கன்னும் போது மகாபாரத காட்சிகள் பார்த்திங்கன்னா கண்முன் நல்ல ஒரு பதிவு. ஸோ உங்களோட கிராமங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த திருவிழாக்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. என்னதான் நம்ம துரியோதனன் கெட்டவன் சகுனி பேச்சை கேட்டு இதை மாதிரி மாண்டு போனான் அப்படின்னா கூட இன்னொரு பக்கம் பார்க்கும்போது துரியோதனன் மாதிரி நட்புக்கு ஒரு அடையாளம் நம்ம சொல்லவே முடியாது. கர்ணனை நீ தேரோட்டி மகன் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய சபையில் அவரை அவமானப்படுத்தும் போது அவருக்கு பார்த்தீங்கன்னா தனி ராஜ்யம் கொடுத்து அவருக்கு ஒரு கௌரவம் கொடுத்து அந்த நட்பை தூக்கி நிறுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா துரியோதனன். ஸோ அந்த நட்புக்கு இலக்கணமாக இருக்க இந்த துரியோதன பெருமைகளையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். துரியோதனோட வலது தொடையில் அவரோட உயிர் இருக்கிறத கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு பீமனுக்கு தெரிவிக்கிறது மூலமாக ஒரு சிக்னல் கொடுக்கறதுன்னு வாங்குது. அது மாதிரி தொடையை தட்டி கொடுத்து அவர் ஒரு லீலை செய்கிறார். இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுறாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா திரௌபதி தாயாருக்கு அவங்க புடையை கொடுத்து துகில் எறியும் போது மானத்தை காப்பாற்றுறதும் ஆகட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே கிருஷ்ண பரமாத்மா இந்த மகாபாரதத்தில் ஒரு மையப்புள்ளியாக இருந்திருக்காரு. எப்படி பாண்டவர்கள் கிருஷ்ணரை நம்பி போகிறாங்கன்னும் போது அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாரோ, நம்மளோட வாழ்க்கையில் கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சிட்டு அவரை வணங்குறோன்னும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகளாக கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தோட உட்கருத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த திருவிழாக்களில் நடைபெறது எல்லாமே திரௌபதி தாயாரை மையப்படுத்தி நடக்கக்கூடியது தான். திரௌபதி தாயார் பெண் உரிமைக்காக அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா தனக்கு அவ்வளோ பெரிய சபையில் நேர்ந்த அவமானத்தை எண்ணி வருத்தப்படாமல் அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு சபதம் ஏற்கிறாங்க. இதே துரியோதனனை நான் பார்த்தீங்கன்னா வதம் செய்து அந்த ரத்தத்தை என்னோட கூந்தலில் முடித்த பிறகு தான் இந்த கூந்தலை நான் முடிப்பேன். அந்த ஒரு வைராகியன்றது பார்த்தீங்கன்னா பெண்கள் இடத்துல இருக்கணும். ஃபெமினிசம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே திரௌபதி தாயார் பேசியிருக்காங்கன்னும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி திரௌபதி தாயார் எப்படி அக்னியில் பிறந்து வராங்க, இவங்க எப்படி பஞ்ச பாண்டவர்களை மணக்கிறாங்க, அதுக்கு அடுத்தது துகுல் எறியும் போது எப்படி கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிடுறாங்க, அடுத்தது இப்போ துரியோதனனை எப்படி வதம் செய்து அவங்க கூந்தல்ல அந்த ரத்தத்தை தடவிக்கிறாங்க. இந்த அக்னியை பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு அக்னியில் பிறந்த தாய் எப்படி அக்னி மிதிச்சு அவங்க புனிதத்தன்மை அடைகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் இந்த கிராமத்தில் வழி வழியாக நடந்துட்டு வர்றது. அடுத்தபடியாக திரௌபதி தாயார் தீயில் பிறந்தவர்கள் எப்படி திரௌபதி தாயாருடைய முழு கதையும் பார்ப்போம். அப்போ இந்த தீமிதி திருவிழா எப்படி அழகு நிறுத்துறாங்க, எப்படி இந்த தீயெல்லாம் கொண்டு வந்துட்டு இவங்க எப்படி தீ மிதிக்கிறாங்க, இதையும் நம்ம முழுசாக பார்க்கலாம்.
சபையார்களே, சரியாக 6:30 மணி அளவில் அத்துடன் மரமேறு நிகழ்ச்சி தவசல் நிகழ்ச்சி நடைபெறும்.